ஃபைனலாக எங்கள் வீட்டு ராஜகுமாரிக்கு பல்லு முளைச்சாச்சு. அதனால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பூ வாங்கலான்னு சொல்லி நிறுத்தி அக்கா கிட்டே எவ்வளோன்னு கேட்டால் ஒரு முழம் 100 சொல்கிறாங்க. சாருக்கு ஒரே ஷாக்கு. சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாரு. வச்சு விட சொன்னால் ஓவராக சீன் போடுவாருன்னு சொல்லி நம்மளே வச்சாச்சு. மே மாதத்தில் வர ஃபஸ்ட்டு சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. நம்ம பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். பாப்பா வச்சுட்டு கஷ்டம்னு சொல்லி நாங்கள் வண்டியில் கிளம்பியாச்சு. பாப்பா வேறு அவங்க அப்பா தலையில் அடித்து விளாண்டுக்கிட்டு இருந்தா. இதான் சாக்குன்னு அவள் கையை பிடிச்சி நானும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக கோயில் பக்கமாக வந்துட்டோம். அழகாக இயற்கையை ரசிச்சுட்டு பேசிட்டு போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கத்துலேயே க்யூட்டாக பாய் வச்சுக்கிட்டு இருந்தா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகும்போது டக்குன்னு பஸ் வந்துருச்சு. சரி பஸ்ஸு தானே பொறுமையாக போவோன்ட்டு வண்டியை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஃபுல் கூட்டம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி என்ன பண்ணுறது, வந்தாச்சு சாமி பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா ஜோசியம் பார்த்துட்டு இருந்தார். சரி நம்ம தலையெழுத்து நம்மளுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு கிளம்பிட்டோம். க்யூவில் நின்று பொறுமையாக சாமி பார்த்தாச்சு. சரி நம்ம புருஷன் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவான்னு பார்த்தா சோறு 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 சோறுன்னு சாமி பார்க்குற வரைக்கும் சோறு சோறுன்ட்டே இருந்தால் சரி வான்னு சொல்லி சாமி கும்பிட்டதும் சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி சாப்பாடும் தயிரும் கொடுத்துருந்தாங்க. சரின்னு வடை வச்சு சாப்பிட்டுட்டோம். கிளம்பும்போது கரெக்டாக வள்ளி கும்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 மினிட்ஸ் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு வந்து எப்படியோ ஒரு 60+ இருக்கும்னு நினைக்கிறோம். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருந்தார். நம்ம போகிற வரைக்கும் அவரை தான் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி முலாம்பழம் ஜூஸ் வாங்கி சியர்ஸ் போட்டு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.